ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மேலான நாமத்திலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்முடைய நடுவில் இந்த நாளிலேயும் மகிமைப்படும்படி நாம் ஜெபத்தோடு தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பல்வேறு பெயர்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பல பெயர்கள் சில நேரங்களில் ஆண்டவர் நேரடியாகவே தன்னுடைய பெயரை சொல்லியிருக்கிறார். சில நேரங்களில் அந்த பெயரை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த பெயரை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பெயர்களில் ஒன்று யெகோவா ஷாலோம் என்பதாகும். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன் என்பதாகும். இதனாலேயும் நாம் யெகோவா ஷாலோம் என்ற தேவனுடைய பெயரை நாம் தியானிக்கவிருக்கிறோம். யெகோவா ஷாலோம், ஷாலோம் என்பது சமாதானமாகும். இந்த எபிரேய மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அவர்கள் ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் சொல்வது, தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும் என்பதுதான் அவர்களுடைய வாழ்த்தினுடைய அடிப்படை. இந்த சமாதானம் என்பது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்ற அர்த்தத்தை அங்கே கொடுக்கிறது. வெல் பீயிங் ஆஃப் அதர்ஸ். சமாதானம் என்று சொல்லும்போது நீங்கள் சுகமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதாகும். சில இடங்களிலே சமாதான ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளுகிறார்கள். அப்படியானால் அங்கே நமக்குள்ளே கலகம் வேண்டாம், சண்டை வேண்டாம், நமக்குள்ளே உரசல் வேண்டாம், சமாதானத்தோடு நாம் வாழ்வோம், ஒருவருக்கொருவர் மோதல் வேண்டாம் என்ற அர்த்தத்திலே அங்கு சமாதான ட்ரீட்டிஸ், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதை நாம் கவனிக்கிறோம். சில இடங்களில் ஒரு தேசத்தினுடைய சமாதானம், ஒரு பட்டணத்தினுடைய சமாதானம், அதையும் அங்கேயும் சமாதானம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 122 நாம் கவனிப்போமானால், சங்கீதம் 122 6வது வசனத்திலே, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஒரு பட்டணம், அதனுடைய சமாதானம், எருசலேமின் சமாதானம் என்பது யுத்தங்கள் இல்லாமல் இருப்பது. அங்கு அந்தந்த சமயத்திற்கு ஏற்ற கால சீதோஷண நிலைகளின் ஆசீர்வாதங்கள் அந்த பட்டணத்தில் தங்குவது. அந்த பட்டணத்தில் கொள்ளை நோய்களோ அல்லது பல்வேறு விதமான பயங்களுக்கோ இடமில்லாமல் அங்கு காணப்படுவது. இப்படி ஒரு பட்டணத்தினுடைய, ஒரு தேசத்தினுடைய ஒரு சுகமான சூழ்நிலைக்காக சமாதானம் என்றும் வேதாகமத்திலே வார்த்தைகளை கவனிக்கிறோம். ஆனால் முதல் சமாதானம், தெய்வ சமாதானம், தேவன் நமக்கு சமாதானம் அருளி செய்கிறவர், சமாதானத்தின் தேவன் என்று முதல் நாம் வேதாகமத்தில் பார்ப்பது கிதியோன் என்ற ஒரு நியாயாதிபதியினுடைய அனுபவத்தில் நாம் படிக்கின்றோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் இந்த பெயர் முதல் ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் கவனிப்பீர்களானால், இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் கிட்டத்தட்ட 400 வருடகால இஸ்ரவேலருடைய வாழ்க்கையின் சுருக்கம். ஒரு 16 நியாயாதிபதிகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 14 நியாயாதிபதிகளை குறித்தும், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2 நியாயாதிபதிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 16 நியாயாதிபதிகள். இதிலே இந்த கிதியோன் என்பவரும் ஒருவர்.
6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பின்னும் அப்படியானால் இவர்கள் திரும்ப திரும்ப ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கை முறையாகவே இருந்தது. இது திரும்ப வருகிறது. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் போது அவர்கள் சத்துருக்களுடைய கைகளினால் கொடுமையாய் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை விற்று போட்டார் எதிரிகளின் கையிலே என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உரிமைகள் பறிபோயிற்று. அவருடைய உடைமைகள் எல்லாம் இழந்தார்கள். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தும் கூட அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஒரு நியாயாதிபதியை கொடுத்து அவர்களை ரட்சித்தார். அந்த நியாயாதிபதி என்ற அந்த இரட்சகனுடைய நாட்களில் அவர்கள் ஆண்டவரை பின்பற்றுவார்கள். அந்த நியாயாதிபதி மரித்த பின்பு அவர்கள் திரும்பவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள். ஆக இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த 6ஆம் அதிகாரத்திலே அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியர்கள், மீடியனைட்ஸ் என்று, மீடியனைட்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்ட்ரைஃப், கலகமாகும். இவர்கள் உண்மையாக ஒரு கூட்ட மக்கள், மீதியானியர்கள். இவர்களுடைய கையிலே ஆண்டவர் அவர்களை விட்டு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் குறைந்த ஜனத்தொகை கொண்ட மக்களாக அந்த நாட்களில் இருந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மீதியானியருடைய கையிலே விட்டு போடுறதுக்கு காரணம், சுற்றிலும் இருந்த ஜாதிகளுடைய சாமிகளை, விக்கிரகங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை வழிபட்டபடியினால், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை இவர்கள் பின்பற்றினபடியினால், அவர்களைப் போல இவர்களும் நடந்து கொண்டபடியினால், ஜீவனுள்ள தெய்வமாகிய யெகோவாவை அவர்கள் விட்டு விலகினபடியினால் கர்த்தர் அவர்களை அவர்களுடைய சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். 1-2 ஆண்டுகள் அல்ல, 7 ஆண்டுகள். என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களால் பட்டணங்களில் குடியிருக்க முடியவில்லை, அவருடைய கிராமங்களில் குடியிருக்க முடியவில்லை, விவசாயங்களை செய்ய முடியவில்லை, அவருடைய தொழிலை அவர்கள் செய்ய முடியவில்லை, ஆடு மாடுகளை அவர்கள் மேய்க்க முடியவில்லை. அவர்கள் எல்லாரும் பயந்து ஓட வேண்டியதாயிற்று. யாருக்கும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. குகைகளிலே, மலைகளிலே, காடுகளுக்குள்ளே அலைந்து திரிந்தார்கள், தங்களை ஒளித்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இங்கே நாம் கவனிக்கிறோம், இந்த 7வது வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் மீதியானிகள் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை சீர்படுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். அதற்கு பின்பு 11வது வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீதியானியர்களுடைய ஒடுக்குதலுக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய், குடும்பமாய் அவர்கள் ஓடி மலைகளிலும், காடுகளிலும், குகைகளிலும், குன்றுகளுக்கு பின்னாலேயும் ஒளிந்து அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற நாட்களில் இந்த கிதியோன் என்று சொல்லக்கூடிய மனுஷன், யோவாசின் குமாரன், அவன் எப்படியோ எல்லாருடைய இந்த மீதியானியருடைய கண்களுக்கு தப்பி சற்று கோதுமையை பயிர் செய்து அதை எப்படியோ பராமரித்து விட்டான். இப்பொழுது கோதுமை அறுவடைக்கும் வந்து விட்டது. அதை கொண்டு போய் சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு இடத்திலே கோதுமையை அவன் பிரித்து போரடித்து கொண்டிருக்கிறான். பொதுவாக தானியங்களை களத்திலே கொண்டு போய் அதை பிரித்தெடுப்பார்கள். ஆடு மாடுகளை கொண்டோ அல்லது கம்பால் அடித்தோ அதை பிரித்தெடுப்பார்கள். ஆனால் இங்கே மறைவான சந்தேகம், எதிரிகள் சந்தேகப்படக்கூடாத இடத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்கள் சந்தேகிக்கப்பட முடியாத மறைவான ஒரு இடத்தில் அவன் கொஞ்சம் கோதுமையை அவன் பிரித்தெடுக்கிறான். அவனுடைய குடும்பம், அவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவன் பொறுப்புணர்வோடு இந்த ஆகாரத்திற்கான காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் என்று ஒரு கனத்தோடு சொல்லப்பட்டிருக்கிற இடமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பூமியில் அவதரிப்பதற்கு முன்வித்திய ஒரு தோற்றம். ஆகவே இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் பேசினார். அவன் பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். பின்னதாக நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், இப்படி பேசின இந்த கர்த்தருடைய தூதனானவருக்கு கர்த்தருடைய தூதன் என்று அவருக்கு தெரியாமல் அவருக்கு ஏதாகிலும் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தை அவருக்கு வருகிறது. 18வது வசனத்திலே, நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவு இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். நான் சீக்கிரம் போயிடுவேன், நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லல, நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். எவ்வளவு ஆண்டவர் ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கிறார் பாருங்கள். அவனுடைய அன்பின் காணிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு அன்போடு கூட அவர் தாமதப்படுத்தி கொள்ளுகிறார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாரி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசிரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. இங்கே நாம் முதலாவது கவனிக்கிறோம், முதல் ஆண்டவருக்கு சமாதானத்தின் தேவன் என்ற பெயர் இடப்படுகிறது. யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். தேவன் எங்களுடைய சமாதானம், தேவன் எங்களுக்கு சமாதானம். இந்த வார்த்தை முதல் வருகிறது. இது ஒரு வெளிப்பாடு. இது கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடின் அடிப்படையில் இந்த பெயர் இடப்படுகிறது. இப்போ இந்த தேவன் தம்மை சமாதானத்தின் தேவனாக வெளிப்படுத்தும் போது அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை நாம் கவனிப்போமானால் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. தேசிய அளவிலே இஸ்ரவேல் நாட்டிற்கே எல்லாரும் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். 7 ஆண்டுகள் அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டாயிற்று. அவருடைய உடைமைகளெல்லாம் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். கட்டின வீடு, சொந்த நிலம், ஆடு மாடுகள், தங்களுடைய தொழில் எல்லாம் பறி போனது. எத்தனையோ பேரை அவர்கள் பறி கொடுத்து விட்டார்கள். ஏதோ அவர்களால் முடிந்த அளவு அவர்கள் பிழைப்பதற்காக மறைவான இடத்திலே போய் மறைந்து வாழுகிறார்கள். அவர்களுக்குள்ளே எப்பொழுதும் பயம்தான் மேலோங்கி நிற்கிறது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அவருடைய உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது, நிம்மதியே இல்லை. அமர்ந்திருந்து ஒரு நாள் கூட ஒரு வாய் கஞ்சி குடிப்பதற்கு அவர்களுக்கு இயலாது. பிள்ளைகளை குறித்து அவர்களுக்கு பயம். என்ன செய்வார்களோ, ஏது செய்வார்களோ, கடத்தி கொண்டு போய் விடுவார்களோ, நாம் இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமோ, அல்லது எந்த நேரத்தில் ஒருவேளை இந்த மீதியானியர்கள் ஒருவேளை படையெடுத்து வந்து நம்ம இல்லாமல் ஆக்கி விடுவார்களோ, நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன, இப்படி பல்வேறு விதமான அடுத்து எப்படி பிழைப்போம், என்ன நடக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, எவ்வளவு காலம் இந்த போராட்டம் இருக்க போகிறது என்று பல்வேறு விதமான குழப்பமும் மனவேதனையும் துயரமும் துக்கமும்
ஒன்று சேர இந்த மக்கள் அனுபவிக்கிறார்கள். கிதியோனுடைய வார்த்தையிலிருந்தே இவைகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் சொல்லும் போதே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு எதற்காக இந்த வேதனை என்பதையெல்லாம் சொல்லுகிறார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, 13வது வசனத்தில், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். மிக மிக துக்கமான சஞ்சலங்கள் நிறைந்த நாட்கள். இந்த நேரத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டுமல்ல, எல்லாரும் வேதனையிலும் துயரத்திலும் துக்கத்திலும் பயத்திலும் ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் வாழும்போது, இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் தம்மை சமாதானத்தின் தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த கிதியோனுடைய தேவனை பற்றிய அறிவிலே தெளிவில்லாமல் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் தேவனை பார்த்து விட்டேன், ஐயோ நான் கர்த்தருடைய தூதனை கண்டுவிட்டேன், அவரை முகமுகமாய் கண்டேன், ஆகவே நான் செத்து போவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கிதியோன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே, அப்படியானால் நான் உயிரோடு இருக்க முடியாது என்று அவன் நினைக்கிறான். இதுதான் அன்றைக்கு இருந்த அநேகருடைய சிந்தை. தெய்வத்தை குறித்த அறிவில் அவருக்கு ஒருவேளை ஒரு நல்ல முதிர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் அதற்கு சொல்லுகிறார், நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம், பயப்படாதே என்று சொல்லுகிறார். இப்படித்தான் ஆண்டவர் தம்மை இந்த சூழ்நிலையில் சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலோம் என்று தன்மை வெளிப்படுத்தினார். இந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் அவருக்கென்று கட்டின அந்த பலிபீடம் நினைவாகவே விடப்பட்டிருந்தது. அது அன்றைக்கு எல்லாரும் பார்க்க முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. தேவன் சமாதானத்தின் தேவன். சமாதானம் என்பது சண்டை இல்லாமல் குழப்பமில்லாமல் இருப்பது மட்டுமல்ல, ஆனால் அதே நேரத்தில் ரம்மியமாய் தேவனோடு உறவிலே வாழ்வதையும் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நாம் இந்த புதிய ஏற்பாட்டிலே மட்டும் 90 இடங்களில் சமாதானம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 90 முறை புதிய ஏற்பாட்டில் சமாதானம் என்ற வார்த்தை கிரேக்க வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எப்படி சமாதானம் நாம உருவாக்க முடியுமா, அல்லது இது எப்படி வருகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இன்றைக்கு மக்கள் பல நேரங்களிலும் சமாதானத்தை குறித்து பேசுகிறார்கள். சண்டையை ஓய்வுக்கு கொண்டு வர, முடிவுக்கு கொண்டு வர சமாதான ஒப்பந்தங்களை செய்து கொள்ளுகிறார்கள். பல்வேறு சமாதானத்தை குறித்து நாம் பேசினாலும் அது நிரந்தரமாக இருப்பது இல்லை. ஆனால் சமாதானம் தேவனால் உருவாகிறது. தேவன்தான் சமாதானத்தின் அஸ்திபாரம், ஆதாரம் என்பதை நாம் வேதத்திலே படிக்கின்றோம். முதலாவது, சமாதானம் எப்போ வரும் என்றால், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே சமாதானம் இருக்குமானால் மனிதர்களுக்கும் இடையில் சமாதானம் சாத்தியமாகும். தேவனோடு ஜீவனுள்ள மனிதனை உருவாக்கின தெய்வத்தோடு சமாதான உறவு இல்லாமல் மனிதர்களாக மட்டும் உருவாகிக் கொள்ளும், உற்பத்தியாக்கி கொள்ளும் சமாதானம் அது ஆழமற்றது, அது பல நேரங்களிலும் நிலைப்பதில்லை, அது தற்காலிகமானது, அது உயர்தரமானது அல்ல. ஆனால் தேவனுடைய சமாதானம் மேன்மையானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்ததே பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்த போது, மனிதனாக, சர்வ பூமியின் ஆண்டவர் மனிதனாக இந்த பூமியில் அவதரித்த போது, வானத்தில் தேவ தூதர்கள் கூட்டமாக இறங்கி வெளியிலே, வயல்வெளியிலே, இரவிலே தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அழகான பாடலாக பாடி இசை ஏற்படுத்தி அவர்களை நற்செய்தி அறிவித்தார்கள். அப்படி நற்செய்தி அறிவிக்கும் போது அவர்கள் பாடின பாட்டின் சாராம்சம் இதுதான்: உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும்,
பூமியிலே சமாதானமும் மனுஷருக்குள்ளே பிரியமும் உண்டாவதாக. இதுதான் அந்த பாடலினுடைய சாராம்சமாக இருந்தது. அப்படியானால் பூமியிலே சமாதானம், மனுஷருக்குள்ளே பிரியம் ஏற்படுவதால் தேவனுக்கு மகிமை உண்டாகும், தேவனுக்கு புகழ் உண்டாகும். அப்போ இந்த தேவனுக்கு புகழ் உண்டாகுவதற்கு, மனிதருக்குள்ளே சமாதானத்தை ஏற்படுத்தி பூமியிலே சமாதானத்தை கொண்டு வருவதற்காக ஒரு நற்செய்தி, இயேசுவே இந்த பூமியில் வந்தார். அவர்தான் நற்செய்தி, அவர்தான் சமாதான காரணர், அவர்தான் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. அவர் இந்த பூமியில் வந்தார். ஏசாயா தீர்க்கன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரிப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. ஆக அவர் சமாதான பிரபு. அவரிடம் இருப்பதெல்லாம் சமாதானம் தான். அவர் சொத்தாக மனிதனுக்கு கொடுக்க வந்தது சமாதானம். இது ஒரு பெரிய தானம். எத்தனையோ விதமான தானங்கள் இருக்கிறது. அதில் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தானம் சமாதானம். இயேசுவே சமாதானம், அவரே நமக்கு சமாதான காரணர் ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசேயருக்கு எழுதின நிருபம், கொலோசேயருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது அந்த கடிதத்திலே 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. சமாதானம் அவ்வளவு மலிவானது அல்ல. நாம் ஏற்படுத்தி கொள்வது போல அது டிப்ளமேட்டிக்கா, 2 பேருமே அதற்குள்ள சூழ்ச்சி இருக்கும். அந்த சூழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் செய்து கொள்வார்கள். இன்றைக்கு நாடுகளுக்கு நாடுகள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அதற்குள்ளே மறைவாக சூழ்ச்சி இருக்கிறது. மனிதன் செய்து கொள்ளுகின்ற அந்த ஒப்பந்தங்களில் சற்று நாட்கள் கழியும் போது அந்த சூழ்ச்சி உள்ளுக்குள்ளே இருப்பது வெளிப்படுகிறது. ஆகவே சமாதான உடன்படிக்கை முறிந்து போகிறது. ஆனால் தேவன் ஏற்படுத்தின, இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தின இந்த சமாதானம் மிகவும் விலை கூடியது. பாருங்கள், இது சாமானியமாய் நமக்கு கிடைக்கவில்லை. அவரே இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தி சிலுவையில் பலியானார். அவர் சிலுவையில் சிந்தின அவருடைய புண்ணிய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூமியில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. So he came to reconcile us with him. அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி கொள்வதற்காக வந்தார். அப்படியான சண்டை இருந்திருக்குது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பகை நின்றிருக்கிறது. இந்த பகையை அவர் சிலுவையில் உடைத்தெறிந்தார். தேவ கோபம் நம்மேல் இருந்தது. பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் உரைத்திருக்கிறார். அது தெய்வீக சட்டம். ஆகவே இந்த மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையில் இருந்த பகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொன்றார். அதற்கு தம்மையே அவர் பலியாக ஈந்தார். பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். ஆகவே நமக்கு ஒரு பெரிய சமாதானம் அங்கு தேவன் மூலமாய் நமக்கு ஏற்படுகிறது. இன்றைக்கு நாம் யோசிப்போம் என்றால், ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே இயேசு எனக்காய் செய்து முடித்த அத்தனையும் நான் எனக்கு என்று நான் விசுவாசிப்பேன் என்றால் அவர் மெய்யான தெய்வம். அவர் என்னுடைய பாவங்களுக்காக எனக்கு பதிலாக, என்னுடைய இடத்திலே எனக்கு பதிலாய் அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்பதை நான் விசுவாசிப்பேன். ஆனால் அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். ஆனால் எனக்கு தேவனிடத்தில், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் எனக்கு சமாதானம் கிடைக்கும். அவர் என்னுடைய சமாதான காரணர். என்னை தெய்வத்தோடு ஒப்புரவாக்கும்படி நம்முடைய மத்தியஸ்தராக இயேசு வெளிப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டாகிறது.
எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே, எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் இதை குறித்து அழகாய் சொல்லுகிறார். எவ்வளவு சிரமத்தோடு அவர் நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று 14வது வசனத்திலிருந்து சொல்லுகிறார். எப்படியெனில், அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. யார் இருதரத்தார்? யார்? ஒரு பக்கம் தெய்வம், சர்வபூமியின் ஆண்டவர், இன்னொரு பக்கம் மனிதன். நம்ம 2 பேருக்கும் இடையில பகையாகிய நடுச்சுவர் இருந்தது. தேவனோடு பேச முடியாது, அவரை பார்க்க முடியாது, அவரோடு உறவு கொள்ள முடியாது. இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே நிறைவேற்றி ஒழித்து. யாருமே அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. சட்டதிட்டங்களை ஆண்டவர் கொடுத்தார். நிறைவேற்ற முடியாவிட்டால் அதன் மூலமாய் சாபம்தான் வரும். ஆகவே மனுஷன் சாபத்துக்கு உட்பட்டு கிடந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவர் நிறைவேற்றி தம்முடைய சரீரத்தில் அதை நிறைவேற்றின பிறகு அதை ஒழித்தார். அதுக்கு மாற்று வழி, புதிய காரியத்தை செய்தார். ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இது சாமானியமா இல்லை. இதற்காக அவர் கொடுத்த விலை மிகவும் பெரியது. நமக்காக அவர் சாபமானார், நமக்காக அவர் காயப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த தெய்வீக கோபத்தை முழுவதுமாய் தாமே சுமந்தார். அதற்கு அவரே முன்வந்து அந்த சமாதானத்தை நமக்கென்று ஏற்படுத்தினார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவர் தேவனால் வாதிக்கப்பட்டார், மனுஷனால் கைவிடப்பட்டார், எல்லா விதத்திலேயும் அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானம் எளிமையாக வரவில்லை, கடினமான ஒன்று. ஆனால் தேவன் நமக்கு சமாதான காரணரானார். இந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து நம்ம கொண்டு வந்த சுவிசேஷமே சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. சமாதானத்தின் சுவிசேஷம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சமாதானத்தின் சுவிசேஷம் ஆகிய பாதரட்சை என்று வருகிறது. இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை தான் நாம் பிரசங்கிக்கிறோம் என்று பவுலும் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 36வது வசனத்தில் எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி, இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தை சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி நற்காரியங்களை அறிவித்து உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். சமாதானத்தின் சுவிசேஷம் ஒரு பெரிய நற்செய்தி நமக்கு இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். அதென்ன? மனிதன் தேவனோடு ஒப்புரவாக முடியும், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே பகை இல்லாமல் வாழ முடியும், தகப்பன் பிள்ளை என்ற உறவை பேணிக்கொள்ள முடியும், அவருடைய குடும்பத்தின் அங்கமாக மாற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் நமக்கு சமாதான உறவை ஏற்படுத்தினது மட்டுமல்ல, அவரில் காணப்படுகிற சமாதானத்தை நமக்கு வைத்து போனார். 14வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 27வது வசனத்திலே 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானம் இருக்கிறது, அது மிக மிக தற்காலிகமானது. அந்த நேரம் நம்மை பார்த்து ஒருவேளை கலங்காதே அழாதே என்று சொல்லுவார்கள். ஒருவேளை நாம் அழுகை அடக்கலாம், ஆனால் கொஞ்சம் பொறுத்து அது நம்மை அதிகமாய் நொம்பலப்படுத்தும், வேதனைப்படுத்தும், நமக்கு சமாதானம் கிடைக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அது என்ன கொந்தளிப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடலை போல பொங்கினாலும் சரி, மலைகள் அத்தனையும், ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் அத்தனையும் அதிர்ந்து சரிந்தாலும் சரி, பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமாதானம் அவர் நமக்கு கொடுக்கிறார். காரணம், அவர் நம்முடைய நித்திய தேவன், எல்வலாம் தேவன், நித்தியமான தேவன். அவர் நம்முடைய நித்திய கண்மலை. எல்லாம் அசைந்தாலும் அவர் மாறாதவர். அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர் கைக்குள்ளே, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. He is able to control. He is able to rule over. ஆகவே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய சமாதானம் இயேசு கொடுக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் கூட உண்டு. 16ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 33வது வசனத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன 33 வயதாயிருந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். உலகத்தில் உபத்திரவங்கள், வேதனைகள், துயரங்கள், பாடுகள், நமக்கு ஒருவேளை இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும், ஒரு பெரிய தெய்வ சமாதானம், நம்மளை விட்டு யாராலும் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். உலகத்தால் கொடுக்க முடியாததும் உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான பெரிய ஒரு சமாதானம். ஆகவே அநேக தேவ மனிதர்கள் தங்களுக்கு எதிராக வந்த எல்லா சூழ்நிலைகள், ஒரு பெரிய இராணுவமே தங்களுக்கு எதிராக இருந்தாலும், தேசமே எதிராக இருந்தாலும், சட்டதிட்டங்கள் எதிராக இருந்தாலும், அவர்கள் சமாதானத்தோடு கூட இருந்தார்கள். அவர்களை தீயிலிட்டு எரிக்கும் பொழுதும், சிங்க கெபியிலே தள்ளும் பொழுதும், அவர்களை காட்டு எருமைகளுடைய தோலினால் கட்டி வெயிலே வீசும் பொழுதும், எந்த சூழ்நிலைகளிலும் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பெரிய சமாதானம் அவர்களுக்குள் காணப்பட்டது. இது உலகம் கொடுக்கின்ற சமாதானம் அல்ல. உலகம் கொடுக்கிறது மாயாய் மறைந்து போய்விடும். ஆனால் இயேசு அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த பெரிய சமாதானம் நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவிக்கிறோமா, நமக்கு உண்டா என்று நாம் பார்க்க வேண்டும். நமக்கு பல்வேறு விதமான இழப்புகள் வரும், நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வராமல் இருக்காது. எல்லாம் நம்முடைய பாவத்தினால் என்று சொல்ல முடியாது. நடக்கிற எல்லா பாதகமான சூழ்நிலைகள் அத்தனையுமே பாவத்தினால் வருகிறது என்று சொல்ல முடியாது. நம்முடைய விசுவாசத்திற்காக நாம் பல நேரங்களில் பாடு அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். நம்முடைய பொறுமை சோதிக்கப்படும், நம்முடைய உண்மை பரிசோதிக்கப்படும், நம்முடைய நீதி பரிசோதிக்கப்படும், நம்முடைய வாழ்விலே நம்முடைய அன்பு பரிசோதிக்கப்படும். இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் ஒருவேளை நாம் கடந்து போகிற பாதைகள் பல கடினமான, நெருக்கடியான, வேதனையான பாதைகளாக இருக்கலாம். கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடும். ஆனாலும் தெய்வ சமாதானம் தேவனுடைய மனிதர்களை விட்டு பிரியாது. எங்கேயாவது நமக்கு சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது என்றால் அங்கே நாம் சற்று நிறுத்தி பார்க்க வேண்டும். தெய்வ சமாதானம் ஒரு அம்பையர் போல, ஒரு நடுவரை போல அது பல நேரங்களிலும் செயல்படுகிறது. விசில் அடிக்குமானால், தொந்தரவு ஏற்படுமானால், சமாதான குறைச்சல் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுமானால் நாம் நிறுத்தி நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் செய்வது சரியா? நான் போகின்ற திசை சரிதானா? நான் செயல்படுவது சரியான விதம் தானா? என்னுடைய சிந்தைகள் சரிதானா என்று நாம் யோசிக்க வேண்டும். தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் என்ற வசனத்தை நாம் யோசிக்க வேண்டும். ஆளுகை செய்வது என்றால் அம்பையர், அது கட்டுப்படுத்துகிறது, அது நம்மை நடத்தி கொண்டு போகக்கூடியது. எப்பொழுதெல்லாம் விசில் சத்தம் கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். என்ன என்று கவனிக்க வேண்டும். சரியாய் சீராய் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மிக முக்கியமானது இந்த தெய்வ சமாதானம். இந்த சமாதானத்தை குலைக்கின்ற சில விஷயங்கள் இருக்கிறது. ஒரு 3 விஷயங்கள் சொல்லி நான் நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பயம். சமாதானத்திற்கு ஒரு முக்கியமான எதிரி, நம்முடைய சமாதானத்தை குலைக்கக்கூடிய, கெடுக்கக்கூடிய ஒரு பெரிய உணர்வு, ஒரு பெரிய ஃபீலிங்ஸ் என்பது ஃபியர். நமக்கு பயம், எல்லா மனுஷருக்குள்ளேயும் பயம் வருவது இயற்கையானது தான். பல்வேறு காரியங்களுக்காக நாம் பயப்படுகிறோம். அப்படி பயம் ஏற்படும் போது நாம் பல நேரங்களில் சமாதானத்தை இழந்து போகின்றோம். பயம்,
இந்த பயம் பல நேரங்களிலேயும் நமக்கு என்ன பயம் என்று நீங்கள் யோசிப்பீர்களானால், தேவையற்ற பயங்கள், கற்பனையான பயங்கள். இப்படி ஆகிவிடுமோ, அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ, இதென்று பலவிதமான பயம். இந்த பயம் ஏன் இருக்கிறது, யாருக்கு வருகிறது என்றால், விசுவாசம் இல்லாத நேரங்களில், விசுவாசம் நம்முடைய வாழ்விலே இல்லாத போது பயம் நம்மை மேற்கொள்ளுகிறது. விசுவாசமும் ஃபெய்த் அண்ட் ஃபியர் cannot stay together, dwell together. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானது. விசுவாசம் இல்லாத இடங்களில் பயம் மேலோங்கி விடுகிறது. பயம் நம்முடைய சமாதானத்தை குலைத்து விடுகிறது. அநேக நேரங்களிலே அதை நாம் கவனிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோடு கூட படகிலே போகும் பொழுது ஆண்டவர் தான் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. அப்படி போகும்போது பாருங்கள், திடீரென்று இயேசு கிறிஸ்து அந்த படகின் அடியிலே தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் தண்டு வலிக்கிறார்கள். திடீரென்று அந்த இரவாயிற்று, அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பயம் மேலோங்கியது. பெரிய காற்று, புயல், சுழல் காற்று இந்த படகை முன்னேற விடாமல் சுற்றி சுழன்று அடிக்கிறது. அவர்கள் பயந்து போனார்கள். அவர்கள் தண்டு வலிக்க முடியாமல், முன்னேற முடியாமல் போயிற்று. இந்த அலைகள் அந்த படகை மோதுகிறது. உடைத்து விடுமோ, கவிழ்த்து விடுமோ என்ற பயம். தண்ணியும் உள்ளே வந்து விடுகிறது. இந்த நேரத்தில் தான் அலறுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே கேட்கிறார், அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசி, ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள்? அநேக நேரங்களிலே பயம் மேலோங்கி விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தான் உயிரோடு கூட வருவேன் என்று 11 இடங்களிலே சீடர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். எம்மாவுக்கு செல்லக்கூடிய 2 சீஷர்கள் பேசிக்கொண்டு போகிறதை இயேசு வழிபோக்கனை போல அவர்களோடு கூட நடந்து கவனிக்கிறார். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? எந்த சம்பவம் என்று கேட்கிறார். தெரியாது என்று சொல்லவில்லை, தெரியும் என்றும் சொல்லவில்லை. அவருடைய மனதில் இருப்பதை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் தெரியும் என்று சொல்லவில்லை, தெரியாது என்று ஒரு பொய்யும் சொல்லவில்லை. பேச்சிலே நாம் விவேகமாய் நடந்து கொண்டால் இயேசுவிடமிருந்து அநேக எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம். எவைகள் என்று கேட்டார். அப்பொழுது நசரேயனாகிய இயேசுவை குறித்து சமாச்சாரங்கள், அவைகள் என்ன என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராயிருந்தார், அநேக அற்புதங்களை செய்தார், அவர் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார், எங்களுக்கு சாம்ராஜ்யத்தை பெற்றுத் தருவார், அவர் ராஜாவாக மாறுவார், அவர் எங்களை அரசாட்சி செய்வார், நாங்கள் ஒரு அசாதாரண வல்லரசாக உருவெடுப்போம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் 3 நாளைக்கு முன்பு அவரை பிடித்து அடித்து சிலுவையில் கொன்று போட்டார்கள். அவர் உயிர் பிரிந்தது, அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். இதை நாங்களே பார்த்தோம். பாருங்கள், இவர்களுக்கு பயம். இன்னும் ஒரு 11 பேர் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு அறைக்குள்ளே போய் ஒளித்து பயத்தினால் அடைத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய இயேசு மரித்து போனார், அவர்கள் நம்புகிற இயேசு மரித்து போனார் என்ற நினைப்பு அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் குலைந்து போனது போல அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் தெய்வீக வாழ்க்கையை மனுஷ பலத்தில் வாழ்வதற்கும் மனுஷ கண்ணோட்டத்தில் பார்க்கவும் செய்கிறார்கள். பயம் மேலோங்கி விடுகிறது. ஆகவே பயந்து போய் தங்களை அடைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் அடைத்து கொண்டிருந்த அந்த அறைக்குள்ளே அவர் கடந்து போகிறார். அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று. சமாதானம். பயத்திலிருந்து, பலவிதமான குழப்பத்திலிருந்து, கவலையிலிருந்து, பயம், இந்த பயத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். இதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19 நாம் கவனிக்கிறோம்.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். எத்தனை முறை நமக்கு இப்படிப்பட்ட பயம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, நமக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத நிகழ்வு நம்முடைய வீட்டில் நடக்கும் பொழுது அதை வைத்து நாம் விசுவாசம் இல்லாமல், தேவன் பேரில் உள்ள விசுவாசம் இல்லாமல், அவருடைய சன்னிதானம், அவருடைய வாக்குறுதிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய ப்ராமிசஸ், அவருடைய ஹிஸ் பிரசன்ஸ் அண்ட் ப்ராமிசஸ், இவைகளையெல்லாம் நாம் மறந்து போய் விடுகிறோம். இவைகளையெல்லாம் நாம் மறக்கும் பொழுது பயம் நமக்குள்ளே மேலோங்கி விடுகிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து இருக்கிறவைகள் போதும் என்றிருங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பணத்தின் மேல் நாம் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் போது எப்போ அந்த பணம் நமக்கு ஏதாவது ஒரு தீமை செய்கிறதோ, அது குறைகிறதோ, அல்லது அடுத்த தேவைகளுக்கு நம்மால் சந்திக்க முடியாது என்ற சவால் நமக்கு ஏற்படுகிறதோ, பயம் மேலோங்கி விடுகிறது. பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் நமக்கு பயம் மேலோங்கி விடுகிறது. சுயத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் பயம் மேலோங்கி விடுகிறது. நம்முடைய வேலையின் மீது நம்மை நம்பிக்கை வைத்தால் ஒரு நேரத்தில் பயம் மேலோங்கி விடுகிறது. தேவன் பேரில் விசுவாசத்தை வைக்காமல் பலதிலும் நாம் விசுவாசத்தை ஒட்டி வைக்கும் பொழுது அது நிலைப்பதில்லை, பயம் மேலோங்கி விடுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் இவர்கள் விசுவாசித்திருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் பயப்படாமல் இருந்திருக்கலாம். அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார் என்று அவர்கள் துதிபாடி இருக்கலாம். அவர்கள் கேள்விப்பட்டதை வைத்து கர்த்தரை துதித்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பயம். இதை நாம் பல முறை கவனிக்கிறோம். ஆண்டவர் அடிக்கடி இவர்களுக்கு சொல்ல வேண்டியதாயிற்று, உங்களுக்கு சமாதானம் என்று. பவுலப்போஸ்தலன் 13 கடிதங்களை எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை பவுலப்போஸ்தலன் எழுதினாரா அல்லது வேறு யாரும் எழுதினார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது. அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் 13 நிருபங்கள் பவுலால் எழுதப்பட்ட அந்த 13 நிருபங்களிலேயும் சமாதான வாழ்த்துக்களை சொல்லுகிறார். ஆரம்பத்திலேயோ அல்லது அந்த கடிதத்தின் முடிவிலேயோ சமாதானம் என்று சபையாருக்கு அவர் வாழ்த்து சொல்லுகிறார். இது வெறும் வாழ்த்து வார்த்தை அல்ல, இது வெறும் வெற்று வாழ்த்து வார்த்தை அல்ல, மாறாக இது இயேசுவின் பிரசன்னத்தையும் இயேசுவினுடைய வாக்குறுதியையும் உறுதிப்படுத்துகின்ற வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகம், இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குறுதி நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை ஏற்படுத்துகிறது. கர்த்தர் நமக்கு முன்பே செல்லுகிறவர். ஆகவே நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பெரிய ஒரு சமாதானம். ஆக பயம் நம்முடைய சமாதானத்தை குலைத்து விடுகிறதா இருக்கிறது. இன்னும் ஒன்று நம்முடைய கற்பனைகள், இமேஜினேஷன் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அத்தியாயம், 2 கொரிந்தியருக்கு பவுலப்போஸ்தலன் எழுதிய நிருபம் 10ஆம் அத்தியாயத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த எண்ணங்கள், கற்பனைகள், இமேஜினேஷன், இது பல நேரங்களிலும் பாதகமானது. ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, பல நேரங்களில் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கற்பனைகள், இமேஜினேஷன், கற்பனை செய்கிறார்கள். அது பல நேரங்களிலும் பாதகமான சூழ்நிலையை கொண்டு வருகிறது. கடந்த வாரத்திலே ஒரு குடும்பத்திலே சண்டை. அவர்கள் கணவன் மனைவி வீதியிலே போய் கடுமையாய் மோதிக்கொண்டார்கள். இதற்கு காரணம் என்ன என்று யோசிப்போமானால் அவர்களுக்குள்ளே இருந்த கற்பனை தான்.
உண்மைக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் கற்பனைக்கு ஆதாரம் வைத்திருக்கிறார்கள். உண்மைக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை, ஆனால் கற்பனைக்கு ஆதாரங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது இப்படி இருக்கிறபடினால் இப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கிறபடினால் இப்படி இருக்கலாம். இப்படி சொன்னால் கற்பனைக்கு தான் அவர்கள் ஆதாரம் வைத்திருக்கிறார்கள் அல்லாமல் உண்மைக்கு ஆதாரம் இல்லை. இதை வைத்தே சமாதானம் இழந்து போனார்கள். சண்டைகள் உருவாகிறது, சச்சரவு வெடிக்கிறது, பிள்ளைகளை குறித்து பல்வேறு சந்தேகங்கள், அவர்கள் செய்கிற காரியங்கள் போகிற போக்கை நினைத்து கற்பனையான பலவிதமான சம்சயங்கள் அவர்களுடைய சமாதானத்தை குலைத்து விடுகிறது. இந்த கற்பனைகளும் இந்த சம்சயங்களும் குடும்பத்தை சின்னாபின்னமாக மாற்றி விடுகிறது. பாருங்கள், வேதாகமத்திலே பிலிப்பியருக்கு பவுல் அப்போஸ்தலன் ஜெயிலில் இருந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார். 4 கடிதங்கள் சிறைச்சாலையிலிருந்து பவுல் அப்போஸ்தலன் எழுதினார். அதிலே ஒன்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அதிலே 6வது வசனம் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலை, இந்த கற்பனை நம்மை கவலைக்கு உட்படுத்தி விடுகிறது. ஒரீஸ், இப்படிப்பட்ட எண்ணங்கள், நம்முடைய சிந்தையிலே உருவாகக்கூடிய எண்ணங்கள் நம்மை கவலைக்கு உட்படுத்துகிறது. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைப்படாமல். பாருங்கள், நம்முடைய சொந்த புத்தியினால் அநேக நேரங்களிலே நாம் கற்பனைகளுக்குள் நம்மை உட்படுத்தி கவலைப்பட ஆரம்பித்து விடுகிறோம். சமாதானம் குலைந்து போகிறது. கற்பனை செய்கிறோம். ஒரு வியாதி வந்தால் போதும், இப்படி ஆகி போய்விடுமோ என்று பயப்படுகிறார்கள். எத்தனையோ பேர் கொரோனா வந்தபோது எளிதாக அதிலிருந்து வெளியே வந்திருக்கலாம். அவர்களுடைய கற்பனையினால் பயம் அவர்களுக்குள்ளே அதிகரித்து பயம் உற்பத்தியாகி பலரும் தற்கொலை செய்து கொண்டார்கள். வீணாக செத்து போனவர்கள் அநேகர். உலகம் முழுவதும் இது ஒரு கடினமான பயங்கரமான கொள்ளை நோய் என்று சொல்லிவிட முடியாது. இது தெய்வத்தின் பக்கமாய் மனிதனை திரும்பி பார்ப்பதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், தொற்று நோய் தான். ஆனால் அது எளிமையாக கட்டுப்படுத்தக்கூடிய, சாதாரண நம்முடைய சாப்பாட்டிலே நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்களால் கட்டுப்படக்கூடியவை தான். ஆனால் மிகவும் பயம் அதை குறித்து நமக்குள்ளே உற்பத்தியாக்கி கொண்டோம். இந்த பயமே நம்மை பேதலிக்க வைத்து விடுகிறது, நம்மை செயல்படாமல் ஆக்கி விடுகிறது. ஆக அநேக பேர் வீட்டிலே வந்து பிள்ளைகள், மனைவி எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு போய் செத்து போறாங்க. இந்த அளவுக்கு அது மனிதர்களுக்குள்ளே இதை காண்பித்து பயமுறுத்தி விட்டார்கள். கற்பனை தான், பல்வேறு தகாத சிந்தை, அதனால் உற்பத்தியான பயம், கவலை அநேகர் மடிந்து போகிறதற்கே அது காரணமாயிற்று. எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்னாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயம், அங்கிருந்து தான் உணர்வுகள் உற்பத்தியாகின்றன. சிந்தை, அங்கிருந்து எண்ணங்கள் உற்பத்தியாகின்றன. நம்முடைய சிந்தையிலிருந்து உருவாகும் எண்ணங்கள், நம்முடைய இருதயத்திலிருந்து உருவாகும் உணர்வுகள், இவைகளை எல்லாம் சரிப்படுத்துவதற்கு, சீரமைப்பதற்கு தேவ சமாதானம் போதுமானது. எவ்வளோ அவசியம் பாருங்கள். தேவ சமாதானம் அது இதை ரெண்டையும் காத்துக்கொள்ளும். இது மேலோங்கி தேவ சமாதானம் ரெண்டையும் ஆட்கொண்டு அதை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு அம்பையரை போல, ஒரு நடுவரை போல, ஒரு விளையாட்டிலே விசில் அடித்து ஒழுங்காக நம்மை ஓடச் செய்யும் அல்லது விளையாடச் செய்யும், சட்டதிட்டங்களை கடைபிடிக்க நம்மை வற்புறுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அம்பையரை போல அது செயல்படுகிறது. ஆனால் பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆகவே எல்லா சிந்தைகளையும் நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்.
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சிறைப்படுத்துங்கள், எண்ணங்களை சிறைப்படுத்துங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிறைப்படுத்துங்கள். எண்ணங்கள் வரத்தான் செய்யும். பல்வேறு கற்பனைகள், பல்வேறு ஐயப்பாடுகள், பல்வேறு பய உணர்வுகள் வரத்தான் செய்யும். கிறிஸ்துவுக்குள் அதை சிறைப்படுத்துங்கள். அது வளர விடாதீர்கள், அது உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள். நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் அத்தனையையும் கட்டுப்படுத்த விடாதபடி அதை சிறைப்படுத்தி அடிமைப்படுத்த வேண்டும். அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ சமாதானம் அதற்கு மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆகவே இப்படி இதற்கு என்ன செய்வது? தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இயேசு சொல்லுகிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது இந்த உலகத்துக்கு புரியாத ஒன்று. உலகம் எப்பொழுதும் இதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் அதை அனுபவிக்க முடியும். பாருங்கள், தானியேலுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ராஜாவை தவிர வேறு யாரையும் கும்பிடக்கூடாது என்று சட்டம் கையெழுத்தாக்கப்பட்டு அது நாடு முழுவதும் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டாயிற்று. இதை அறிந்திருந்த போதும் தானியேல் என்ன செய்கிறார்? 6ஆம் அதிகாரத்திலே வழக்கம் போல என்று வருகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் கவனிக்கிறோம். அவர் தன்னுடைய வழக்கம் போல, வழக்கத்தின்படி, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, இது ஒன்றும் அவர் விளம்பரத்துக்காக செய்யவில்லை, இது தன்னுடைய வழக்கமான பழக்கம். ஆனால் அவர் பயப்படவே இல்லை. வழக்கமான ஒன்றை செய்வதற்கு கூட பயப்படாமல் ஜன்னலை திறந்து வைக்கிறார். பலகணிகளை திறந்திருக்க, அவர் ஒருவேளை பலகணிகளை அடைத்து விட்டு உள்ளே ஜெபித்திருந்தால், ஜெபம் பண்ணி இருந்தால் யாருக்கும் தெரிய போகிறதில்லை. தெரிவதற்காக அவர் ஜெபிக்கவில்லை. ஆனால் ஜெபிக்கிறது மற்றவர்களுக்கு தெரியட்டும், மற்றவர்கள் தன்னை ஜெபிக்கிறவனாக பார்க்க வேண்டும் என்று விளம்பரத்துக்கான நோக்கத்திற்காக செய்யாமல் பயப்படவில்லை. அந்த சூழ்நிலை அவருக்குள்ளே இருந்த ஒரு பெரிய தெய்வ சமாதானம். அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபிக்கிறார், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார். இதை பார்த்தபோது அவர்களுக்கு மிகவும் கோபம் ஏற்படுகிறது. ராஜாவிடத்திலே போய் திரும்பவும் அவர்கள் புகார் செய்கிறார்கள். ராஜா விசாரிக்கிறார், உண்மை என்று காணப்படுகிறது. தானியேலை சிங்கக்கபியிலே போட்டு விடுகிறார்கள். தானியேல் அங்கேயும் சமாதானத்தோடு படுத்து உறங்குகிறார். போட்டவர்களுக்குத்தான் சமாதானம் இல்லாமல் போயிற்றே அல்லாமல் தானியேலுடைய சமாதானத்தை யாரும் கெடுக்க முடியவில்லை. அவர் சமாதானத்தோடு சிங்கக்கபியிலே அன்று இரவு தூங்கினார். ஆனால் ஓடுவித்த ராஜாவுக்கோ சமாதானம் இல்லை. எப்பொழுது விடியும் என்று அவர் காத்திருந்து ஓடோடி போய், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்கும்போது, அப்பொழுதுதான் அவர் நல்ல அயர்ந்த தூக்கத்திலிருந்து விழிக்கிறார். அவர் எழுப்பி ராஜாவுக்கு எப்பொழுதும் போல வந்தனம் செய்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. எவ்வளோ பெரிய சமாதானம்! தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் அதற்கேற்றபடி செய்வார்கள். Those who know their God will do exploits என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அபாரமான காரியங்களை செய்வார்கள், பயங்கரமான காரியங்களை செய்வார்கள். அதான் காரணம், நம்முடைய தேவன் மிகவும் பயங்கரமானவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம், ஏசாயா 26 3-4 வசனங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். பாருங்கள், இதுதான் அவருடைய வாழ்க்கையின் ரகசியம். எப்படி பல்வேறு விதமான எண்ணங்களை சிறைப்படுத்துவது, தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எண்ணங்களை சிறைப்படுத்துவது எப்படி
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல், 3 விஷயம் இருக்கிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா மனிதனுடைய நல்ல ஆழ்ந்த அறிவுள்ள நல்ல அறிவு ஜீவிகளின் புத்தியையும் விட மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையையும் இருதயத்தையும் காத்துக்கொள்ளும். ஆகவே என்ன செய்ய வேண்டுமா? இப்படி கற்பனை மேலே கற்பனை செய்யாமல், இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ, இவன் இங்கே தான் போயிருப்பானோ அங்கே தான் போயிருப்பானோ, கொஞ்சம் பிந்தி வந்தா, ஏன் இப்படி பிந்தி வந்தாங்க, எது இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருக்குமோ, இல்லை. கடைசியாக சகோதரர், உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்றும் மாற்று மருந்து நமக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் பிடுங்கணும் சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது எதை சிந்திக்க வேண்டும் என்று நல்ல விதைகளை எப்படி நட்டு விடுவது, நட்டு வளர்ப்பது என்றும் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்க. 3வது, இன்னொரு காரியம் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடியது. அது என்னவென்றால் உடைந்த உறவுகள், உடைந்த உறவு, புரோக்கன் ரிலேஷன்ஷிப். இதுவும் நம்முடைய சமாதானத்தை நொறுக்கி போடும். அதையும் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். கொலோசேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே கொலோசேயர் 3:12 முதல் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். பாருங்கள், இங்கே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உறவை சின்னாபின்னமாக்கக்கூடிய, உடைத்து நொறுக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன? மன்னிக்காத மனப்பான்மை, சகோதர சிநேகம் இல்லாய்மை, பெருமை அல்லது முற்கோபம், இவைகளெல்லாம் பெரிய ஒரு பாதகமான தடை கற்கள் நமக்கு உறவை கட்டி எழுப்புவதற்கு. ஆகவே என்ன சொல்லப்படுகிறது? உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை. மனத்தாழ்மை என்றால் என்ன செய்வோம்? விட்டு கொடுத்து விடுவோம். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்று. வேதாகமத்திலிருந்து தான் அது வருகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் சோதரித்துக் கொள்வார்கள் என்று வருகிறது. ஆகவே மனிதன் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த நல்ல காரியங்கள் இங்கே இருந்து வருகிறது. நீங்கள் விட்டு கொடுத்தால் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் கெட்டு போவதில்லை. ஆக சாந்தம், மனத்தாழ்மை, நீடிய பொறுமை இவைகளை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நாம் பல நேரங்களில் உதவி செய்வது, யாருக்கு உதவி செய்வது? உதவி செய்கிறோம், சிலர் நன்றி அறிவில்லாமல் போய்விடுகிறார்கள். அடுத்து நமக்கு மனது வருவதில்லை, அவர்களுக்கு உதவி செய்ய மனது வருவதில்லை. செய்த உதவிக்கே நன்றி இல்லையே, மேற்கொண்டு இனி என்ன உதவி செய்வது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பூரண சற்குணராக இருக்கிறார். அவர் நன்றி அறிவில்லாதவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் ஒன்று போல நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் என்று வருகிறது. யோசித்து பாருங்கள், நம்மால் இதை செய்ய முடியுமா? அப்படியானால் இங்கு தான் இருக்குது, நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி நம்ம செய்வோமா? அந்த உதவியெல்லாம் செய்வோமா? எல்லாரும் நம்ம உதவி செய்யும் போது அவங்க நமக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறது ரொம்ப அபத்தமானது. நாம் செய்தது நம்முடையது அல்ல, எல்லாமே நாம் கொடுத்தது தேவனுக்குரியது தான். இந்த பூமியில் வெறும் கையை வீசி தான் வந்தோம். அப்படி இருக்கும்போது எதை எனக்குள்ளதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சிலவற்றை ஆண்டவர் நம்முடைய பொறுப்பிலே கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். இதை நாம் கொடுக்கின்றோம், அதற்கு நாமே திரும்ப நன்றி எதிர்பார்ப்பது, அவளிடமிருந்து நாம் திரும்ப சல்யூட் நமக்கு எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம்? அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினால் போதுமானது. நம்ம மறைந்திருப்பதே நல்லது. அவர்கள் அதை குறித்து நினைக்கவும், நாம் செய்த நன்றியை நாமே நினைத்து பார்க்கக்கூடாது.
மற்றவர்களுக்கு செய்த உதவிகளை நாமே நினைத்து நினைத்து பார்த்தால் நமக்கு தான் பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டுவிடும், துக்கம் ஏற்பட்டுவிடும். இவ்வளோ செய்தும் ஒரு பய கூட நமக்கு செய்யவே இல்லையே, திரும்பி கூட பார்க்கலையே. நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ நான் நன்மை செஞ்சேன், ஆனால் யாருமே நமக்கு ஓட்டு போடலை. இப்படியெல்லாம் சொல்கிறத நம்ம பல நேரங்கள்லையும் அரசியல் வட்டங்களில் நம்ம கவனிக்கின்றோம். நாம் தேவனுடைய தயவை ஏராளமாய் பெறுகின்றோம். மற்றவர்களுக்கு ஒருவர் தாங்குங்கள். அவங்க நமக்கு நன்றி சொல்லாவிட்டால், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள் என்று வருகிறது. உறவை நாம் பாதுகாப்பதற்கு மிக மிக அதிக பிரயாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவமே உறவுதான். கிறிஸ்டியானிட்டி இஸ் ரிலேஷன்ஷிப். அது அப்படி சொன்னால் ஒன்றும் தப்பே கிடையாது. தேவனோடு உறவு, மனிதனோடு உறவு, இந்த உறவு தான் இது வேத புஸ்தகத்தில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தெய்வம் குடும்பமாய் வைத்திருக்கிறார்? ஏன் நமக்கு சபையாய் நம்மை இணைத்திருக்கிறார்? ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் கவனிப்பீர்களானால், உறவின் வழியாகத்தான் தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். உறவின் வழியாகத்தான் தேவன் பேரில் அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். உறவின் வழியாகத்தான் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதை நிரூபிக்க முடியும். உறவின் வழியாகத்தான் நாம் உயர்வு அடைய முடியும். நாம் உறவின் வழியாகத்தான் வளர்ச்சி, கிறிஸ்தவ வளர்ச்சியை நாம் காண முடியும். ஆக எல்லாமே உறவுதான். ஆகவே அன்பு என்பதை திரும்ப தெளிவாய் சொல்லுகிறார். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பு நமக்கு வருமானால், தெய்வ அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்புமானால், அநேகர் செய்த தவறுகள் நமக்கு ஞாபகத்தில் வராது. அதை நினைத்து நினைத்து பார்க்க மாட்டோம். எப்பொழுதாவது நினைப்பது கூட தவறு என்று நமக்கு ஞாபகத்தில் வரும். இந்த வாரத்தில் ஒரு நாள் நான் என்னோடு கூட நீண்ட நாட்களுக்கு முன்பு பழகின ஒரு வீட்டை போய் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு ஏற்பட்டது. அவர்களோடு எனக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அந்த வீட்டிற்கு நான் இப்பொழுது நீண்ட காலத்துக்கு பிறகு இப்பொழுது போக வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது சந்தோஷமாய் போனேன். அவர்களோடு கூட ஒரு மணி நேரம் செலவு செய்தேன், பேசினேன். நான் அந்த வீட்டை விட்டு வரும்பொழுது அவர்கள் பேசின, அவர்கள் செய்த சில விஷயங்கள் என்னுடைய மனதுக்கு நானாக எவ்வளவோ சிரமப்பட்டு நினைத்து பார்க்க முயற்சித்தேன். 1-2 நினைவுக்கு வந்தது. அப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, நான் செய்வது தவறு. ஆண்டவர் என்னை மறக்க வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் அதை தோண்டி எடுத்து நினைத்து பார்ப்பது, திரும்பவும் என் கண்முன்னே கொண்டு வருவது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்தேன். அதோடு அப்படியே முடித்து கொண்டேன். இனி அதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்று நினைத்து கொண்டே நான் வீடு வந்து சேர்ந்தேன். நாம் கவனிக்க வேண்டும், மற்றவர்கள் மீது நமக்கு குறை இருக்குமானால் அவைகளை மன்னிக்கிறது மட்டுமல்ல, மறப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். அழகாய் பெயர் வைத்தார் யோசேப்பு. ஒரு பையனுக்கு மனாசே, ஒரு பையனுக்கு எப்ராயிம். மனாசே என்றால் என்ன? மறக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்வார்கள் மன்னிக்கலாம் ஆனால் மறக்க முடியாது என்று. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய கிருபை மறப்பதற்கு உதவி செய்கிறார். மற்றவர்கள் நமக்கு எதிராய் செய்த தீமைகளை மறப்பதற்கு அது ஒரு பெரிய தெய்வ கிருபை. அது நம்முடைய கணக்கில் இல்லாமல், நம்முடைய லிஸ்டில் இல்லாமல், நம்முடைய மனதிலே இல்லாமல் தூர தூக்கி எறிவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் முதுகு பின்னதாக எறிந்து விட்டார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விலக்கினார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் அது போன்ற ஒரு பெரிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். இந்த உறவுகளை பாழாக விடாமல் பாலம் அமைத்து கட்டி எழுப்பி அதை அழகாய் நாம் உருவாக்கி கொண்டு போவோமானால் கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். அதற்காகவே தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இங்கே நாம் நிறுத்தி கொள்ளுவோம். இன்னும் இருக்கிறது தெய்வ சமாதானம் எதனால் நமக்கு குலைகிறது என்று வேதத்தில் இன்னும் சில கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில முக்கியமான விஷயங்கள் சொல்வதற்கு தான் இப்பொழுது நேரம் இருக்கிறது. ஆகவே நாம் கவனமாக இருப்போம். நமக்குள்ளே காணப்படுகின்ற விசுவாசத்துக்கு நேர் எதிர்மறையானது பயம், தேவையற்ற பயம், கற்பனையான அநேக பயங்கள். ஒரு மருத்துவர் சொல்லுகிறார், நம்முடைய கற்பனைகளில், நம்முடைய பயங்களில்
நம்முடைய கவலைகளில் கிட்டத்தட்ட 8% தான் நிஜமானது என்றும் 92% அது அடிப்படையற்றது என்றும் சொல்லுகிறார். இந்த 92% அடிப்படையற்ற காரியங்களை நாம் நினைத்து கற்பனை பண்ணி பயந்து கவலை கொண்டு அதனால் பல்வேறு வியாதிகளை நாம் வாங்கி கட்டிக்கொள்ளுகிறோம். அதை சரீரத்தில் சுமக்க ஆரம்பிக்கிறோம். காலாகாலங்களில் நம்முடைய பயம்தான் இதற்கு காரணம் என்று புரியாமல் நாம் வியாதியையே சுமந்து கொண்டு அதுக்கு வைத்தியம் செய்ய அது சரியாகி போய்விடுகிறது. வியாதி வந்து விட்டது. இதற்கு காரணம் என்ன? ஒன்றுமில்லை, நமக்குள்ளே காணப்பட்ட தேவையற்ற பயங்கள், தேவையற்ற கற்பனைகள். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்முடைய சிந்தையை கட்டுப்படுத்தி கொண்டு போகாமல் எண்ணங்களை சிறைப்படுத்த நாம் மறந்து போனதே, தவறி போனதே நம்முடைய சமாதான கேட்டிற்கான காரணம். ஆகவே உறவுகளை சீர்படுத்துவது மிக முக்கியம். உறவுகள் மிக முக்கியத்துவமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். சமாதானம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அது பீசபிள். அது மட்டுமல்ல, அது சமாதானம் நிறைந்தது. சமாதானத்தை விரும்புகிறவர்கள் சமாதானத்தை விதைப்பார்கள். அவர்கள் அறுவடை செய்வது சமாதானத்தையே அறுவடை செய்வார்கள். ஆகவே நாம் யோசிப்போம், நாம் போகிற இடங்களிலெல்லாம் சமாதானத்தை விரும்பி சமாதானத்தை நேசித்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய அடைமொழி, சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர் என்ற ஒரு அடைமொழி அவர்களுக்கு கொடுக்கப்படும். பரலோகத்தில் எத்தனை பேருக்கு இந்த அடைமொழி கிடைக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அடைமொழி நமக்கு கிடைக்கும். நீங்கள் சில நேரங்களில் பார்த்துருப்பீங்க, சில பெரிய குடியரசுத் தலைவர் ஒரு பெரிய விருது கொடுக்கிறார் என்றெல்லாம். ஒருவேளை பல விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன. வேதாகமத்திலே சில விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று தேவனுடைய பிள்ளை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அது ஒரு பெரிய மதிப்புக்குரிய ஒரு விருது. ஆக இதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.